உலகெங்கும் உள்ள ஜெயா டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் சேத்து புண்ணுக்கான மருத்துவம். சேத்து புண் யாருக்கு வருது? இன்றைக்கி சேத்துலேயே யாருமே இறங்குறது இல்லையே. இல்லை, வீட்டில் துணி துவைக்கிறாங்க. அந்த துணி துவைக்கும் போது அதனுடைய சோப்பு எல்லாம் கையில் பட்டு இன்றைக்கி அந்த கையெல்லாம் அந்த புண் வந்துடுது. அந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் இருக்கிறதால கால்லேயும் புண்ணு வந்துடுது. ஏன்னா தண்ணியில் உள்ள கிருமிகள் அதிக அளவு இருக்கிறதால கையில் காலில் வந்துடுது. குழந்தைங்களுக்கு இதே மாதிரி விளையாடும்போது நிறைய வந்துடுது. அதுக்கான மருத்துவம் புங்க எண்ணெய், சாமந்தி பூ, நாவல் இலை, கடுக்காய், கிராம்பு, இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். சேத்து புண்ணு கால் இடுக்குகளில் வரும். இன்னும் கிராமப்புறத்துகளில் இந்த நாட்டு நடவு களை எடுக்கிறது, இப்போ மழை பெஞ்சிருச்சு, கருது இருக்கிறப்போ அந்த சேரெல்லாம் காலில் ஒட்டிக்கிறோம். அது தினமும் அவங்க கருது இருக்கிற வேலை அந்த மாதிரி பார்த்துட்டு காலை செம்மையாக கழுவ மாட்டாங்க. இடுக்குகளில் மணல் அந்த சேறு இதெல்லாம் தங்கிருச்சுனாக்கா அது கரகரன்னு அறுத்து நச்சு கிருமிகள் உள்ளே போய் ஈஸியாக அவங்களுக்கு புண்ணாயிரும். அந்த புண்ணு ஆறாமல் இருந்துக்கிட்டு வேதனை கொடுத்துக்கிட்டு இருக்கும். அந்த புண்ணு ஆறுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்ப்போம். இந்த நாவல் இலை எடுத்துக்கலாம். நாவல் இலை மட்டும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கிராம்பு பொடி சேர்த்துக்கலாம். கடுக்காய் பொடி 1/4 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இந்த சாமந்தி பூ 1, இது நல்லா நசன்னு சொல்லிட்டு கசக்கி விட்டுருவணும். அரைக்கலாம் வேண்டாம். புங்கன் எண்ணெய், மருந்தை விட எண்ணெய் கொஞ்சம் நல்லா மிதக்கிற மாதிரியே இருக்கட்டும். நீங்கள் இந்த இதில் ஊறிக்கிட்டே இருந்தாலும் கெட்டு போகாது. இந்த மாதிரி இந்த மருந்தை வெந்நீரில் கையில் இருந்தாலும் காலில் இருந்தாலும் இரவு நேரத்தில் போட்டுட்டு நல்லா சுத்தம் பண்ணி கழுவிட்டு வெந்நீர் வச்சு கழுவிட்டு தொடச்சி எடுத்துட்டு தூங்க போகிறப்போ கையில் இருந்தாலும் காலில் இருந்தாலும் இந்த விரல் இடுக்குகளில் காலில் இருந்ததுனாக்கா நீங்கள் போட்டுட்டு நல்லா ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துருந்தீங்கனாக்கா அந்த எண்ணெயோடு சேர்ந்து உள்ளுக்க கிரகிச்சு உள்ளே போயிருச்சுனாக்கா சீக்கிரமாக புண்ணு ஆறிடும். அந்த வெடுக்குன்னு வலி இருக்காது. நச்சுக்கிருமிகள் இருந்தாலும் நல்லா செத்து போயிடும். 3 நாளையில் நல்லா புண்ணு ஆறிடும். சேத்து புண் குணமாகிறதுக்கு சாமந்தி பூ, நாவல் இலை, கடுக்காய், கிராம்பு, புங்கன் எண்ணெய் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம். இதை சேத்து புண் மேலே போட உடனே குணமாகும். ஒரு 2-3 நாளில் சுத்தமாக சேத்து புண் காஞ்சி குணமாயிடும். சேத்து புண்ணுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.